இயேசுவோட பிள்ளை. இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கு. சொன்ன சொல்லு காதூரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. ஆக ஆண்டவர் நமக்கு எதிர்பார்த்து கொடுத்திருக்க ஒரு காரியம் தெரியுமா? நாம் அன்புள்ளவர்களாக இருக்கணும். நிச்சயமாகவே இந்த ஏமாற்றத்துக்குரிய ஒரு பயணத்தை நம்ம விட்டு விலகணும். கடந்த நாட்களில் ஒரு அன்புக்குரிய ஒரு தேவ மனிதர் அவர் உரிமையாக ஒரு மனுஷிக்கிட்ட பேசுகிறாரு. அந்த உரிமையான வார்த்தை அதிக அன்போட, அதிக அன்பு வெளிப்படுத்துதலோட அவர் அந்த சகோதரிகிட்ட பேசுகிறாரு. ஆனால் அந்த சகோதரி அன்றைக்கு இவர் என்னை ரொம்ப கடினமாக நடத்துகிறாரு, இவர் ரொம்ப மோசமான வார்த்தைகள் என்னோடு பயன்படுத்துகிறாரு அப்படி சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ அந்த மனிதர் அந்த அந்த தேவமணி சொல்கிறாரு, நான் உண்மையோட உணர்வோட உள்ளத்தின் ஆழத்தில் அன்போடு தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், ஐயா உங்கள் அன்பு உண்மையாக தான் இருக்குது, ஆனால் அதில் எதிர்பார்ப்பு இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் அன்பு உண்மையாக தான் இருக்குது, ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யும் போதெல்லாம் அவங்க சகிக்க நினைக்கிறீங்க, உங்கள் உண்மையின் அன்பை அவங்க புரிந்து கொள்ள நினைக்கிறீங்க. இல்லை, அந்த உணர்வுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. அன்பு கொடுப்பதற்கானது, அன்பு பெறுவதற்கானதல்ல, அன்பு கொடுப்பதற்கானது. அன்பு பூரணப்படும் போது அது நிரம்பி வெளியும். அன்பு உங்களுக்குள் இருப்பது மற்றவர்கள் ருசிக்கணும், அனுபவிக்கணுமே தவிர நீங்கள் அவரிடத்தில் எதிர்பார்க்காதீங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று வேதம் அவர்கள் திரியேக தேவனாய் காட்டுகிறதுக்கு தெரியுமா? அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மற்றொரு அன்பு தேவையில்லை, மனித அன்பு தேவையில்லை. ஆனாலும் அவர் தாம் சிருஷ்டித்தது மேலே அதிக அன்புள்ளவர்களாய் தன்னை காண்பித்து அதற்கேற்ற கிரியில் செயல்படுத்துகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது காரணம் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக அவர் வைத்த அன்பின் வெளிப்பாடு தான் அந்த காரியம். நாம் அன்புக்காக என்ன செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். சொல்லுங்கள், என் அன்பை நான் பூரணமாய் கொடுக்குறேன். அது இயேசு எனக்கு கொடுத்த அன்பு. அப்போ அந்த மனுஷன், அந்த தேவ மனிதன் சொன்னார், உண்மையாகவே நான் தவறு செஞ்சிட்டேங்கய்யா. அந்த சகோதரிட்ட மன்னிப்பு கேட்டார். அம்மா, நான் எதிர்பார்ப்போடு அன்பு செலுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு. இல்லை, நான் அப்படி நினைக்கல. இல்லை, என்னுடைய வேலை அன்பு செலுத்துறது, அதை மாத்திரம் நான் செய்வேன். நீ அன்பு செலுத்தணும் நான் எதிர்பார்த்தது தவறு தான். இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற மனிதனிடத்தில் நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், நான் அன்பாகவே இருப்பேன், ஏன்னா என் இயேசு அன்பாக இருக்கிறாரு. நீங்கள் எனக்கு அன்பு கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் என் அன்பு மாறாதது. ஆமென். இந்த அன்பின் பயணத்தை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம். அல்லேலூயா. கற்றுக்கொள்கிறோம், அன்பு கூறணும், அன்பை எதிர்பார்க்கக்கூடாது. நமக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை மாத்திரம் நேசித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வேறு எந்த ஒரு காரியம் இல்லை. இந்த பூமியில் 700 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் தானோ, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் அன்பாகவே இருக்கிறார். தனித்துவமான அன்பு, விசேஷித்தமான அன்பு, ஈடு இணையற்ற அன்பை அவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிறார். அந்த அன்பு போதாதாங்க. அப்போ இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொன்னார், என் அன்பு உனக்கு போதுமானார். அப்பா, அது மாத்திரம் போதும்பா. அதை நினச்சி அந்த நேரங்களில் நான் அதுக்கு முன்னாடி நான் பயணித்து கொடுத்த பயணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளவு அன்பாக இருந்துச்சு. இந்த உலக அன்பு அவ்வளவு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே நான் டீப்பாக போய்கிட்டே இருந்தேன். அந்த தரிசனத்துக்குள்ளே திடீர்னு ஆண்டவர் பிரேக் போடுறாரு, சந்தோஷமாக இருக்கியா? அப்படியே ஆமாப்பா, இந்த அன்பு போதுமானார்ல. அப்படியே என் உள்ள உடைக்கப்பட்டது. இல்லைப்பா, எனக்கு உங்கள் அன்பு வேணும்ப்பா. என் அன்பு மாறிக்கிட்டே இருக்கும். பெற்ற பிள்ளைகள் இருக்கிற கணவன் மேலே இருக்கிற அன்பு பிள்ளைகள் பிறந்தவொடனே மாறும். பிள்ளைகள் மேலே இருப்பு அவர்களுடைய பிள்ளைகள் வரும்போது மாறும். ஆக மாறிக்கொண்டிருக்கிற இந்த அன்பு வேண்டாம், மாறாத இயேசுவின் அன்பு வேணும். சொல்லுங்கள், மாறாத இயேசுவின் அன்பு. செல்ஃபிஷாக இருக்கணும். எக்ஸாம் டயத்தில் எப்படி இருக்கணும்? செல்ஃபிஷாக இருக்கணும். செல்ஃபிஷ்னால் என்ன தெரியுமில்ல? சுயநலமாக இருக்கணும். என்கிட்ட கேட்குறாங்க, டாடி நம்ம செல்ஃபிஷாக இருக்கணுமா டாடி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாப்பா, செல்ஃபிஷாக இருக்கணும். கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு செல்ஃபிஷாக இருக்கணும். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு செல்ஃபிஷாக இருக்கணும். கர்த்தரை தேடுறதில் செல்ஃபிஷாக இருக்கணும். அதற்காக நாம் எல்லாவற்றையும் இழப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். அதில் செல்ஃபிஷாக அன்பு கூறுதல் ஒருபோதும் செல்ஃபிஷாக இருக்காத. தேவனுக்காக செல்ஃபிஷாக வாழணுங்கிற சுயநலத்தை வெளிப்படுத்துகிற மனிதர்களாய் நாம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. அப்போ சுயநலம் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களோட நீ ஜெயிக்கணும்,
நீ ஜெயிப்பதற்காக அன்பு கொடுப்பதை நிறுத்தி விடாத. அன்பு கொடுங்க, அன்பு பூரணப்படும். தவறான வழிக்கு உங்கள் அன்பை செலவழித்து விடாதீங்க. அப்போ சில நேரங்கள் நான் இப்படி கேட்குறேன், நீ என் மேலே அன்பு வச்சிருக்கிறியா? எனக்காக நீ எழுதி தருவியா? எனக்காக நீ எனக்கு பரீட்சையில் எக்ஸாம் காட்டுவியா? நிச்சயமாக அது கர்த்தர் விரும்புகிற காரியம் இல்லை. அவர்களும் நன்றாக படிக்கணும், அவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும், அவர்களும் உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற உன்னதமான அன்புள்ள இருதயம் நமக்கு வேணுங்க. அதில் போய் நம்ம செல்ஃபிஸாக இருக்கலாமா? அதுதான் சொல்கிறேன், உலகம் கற்று தருகிற பாடம் பொய்யானது, கிறிஸ்துவின் வார்த்தையே மெய்யானது. சொல்லுங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுமாய். ஒரு நாள் நான் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிறேன். ஒரு பெரிய சபையில் ஒரு ஊழியக்காரர், அவருக்கு வருகிற காணிக்கைகள் எல்லாம், அது ஒரு ஸ்தாபனம், அவர் வருகிற காணிக்கையெல்லாம் அவர் தவறாக பயன்படுத்தி கொண்டுகிறார் என்று அங்கே சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர் நினைக்கிற ஒரு சூழ்நிலை. அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு, கார் வாங்குறாரு, அது வாங்குறாரு, இது வாங்குறாருன்னு சொல்லி. அப்படியாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ஊழியத்துக்காக சப்போர்ட் பண்ணுகிற ஒரு மனிதருக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறாங்க. ஐயா, நீங்கள் ரொம்ப கண்ணீரோடு கொடுக்குற அந்த காணிக்கையை அந்த ஊழியக்காரர் தன் இஷ்டத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கார் வாங்குறாரு, தன் விருப்பமானதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் அந்த உதாரத்துவமான காணிக்கை நிறுத்திடுங்க அப்படி சொல்லி அவருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. நான் நேரடியாக வந்து பார்க்கிறேன்னு அந்த மனிதர் சொல்லி ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக வர்றாரு. உண்மையாகவே அவர்கள் சொன்னது உண்மை என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் திரும்ப அந்த இடத்துலேருந்து கடந்து போய் தன் சொந்த தேசத்துக்கு போனார். மீண்டுமாக அடுத்த மாதந்தோறும் 5 லட்சத்தை அணைத்து கொண்டு இருந்தவர் அடுத்த மாதத்திலிருந்து 10 லட்சமாக அனுப்ப ஆரம்பித்தார். இதை கேள்விப்பட்ட அந்த சபையின் மூப்பர்கள் எல்லோரும் அவரிடத்துல நேரடியாக முறையிட்டாங்க. என்னங்கய்யா இப்படி செய்கிறீங்க? அவர் தவறாக செய்கிறாரு, அவர் தூசணமான காரியத்தை செய்கிறாரு, நீங்கள் இப்படி காணிக்க அனுப்புகிறீங்களே அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், அவருக்கு விருப்பமானது அவர் செய்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்கிறேன். என் தேவன் பெரியவர், நான் கொடுப்பதை நிறுத்த மாட்டேன், நான் இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டு போய் சொல்லும்போது அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாக, சுயத்தின் பெருமையை பேசினவர்கள், அடிக்கப்பட்டவர்களாக அவர்கள் சோர்ந்து போய் நின்றார்கள். நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும். நம் சுயத்திலே ஒருவரை மாற்றிவிட முடியாது. தேவனுடைய கரத்திலே அவர்களை கொடுத்து விடுங்கள். தேவன் அவரை மாற்றுவார். நிச்சயமாய் ஜெபத்தை விட மேலான ஒரு விலையேறப்பட்ட ஆயுதம் பூமியில இல்லை. உங்கள் ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். உங்கள் அன்பின் ஜெபம் எல்லாவற்றிலும் அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் கடினமாய் பேசி ஒரு மனிதனை மாற்ற முடியுமா என்றால் அது அன்றைக்கு அந்த வேளையிலே சாத்தியமாகலாம், ஆனால் ஒருபோதும் அது நிரந்தரமான வெற்றியை தராது. நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அரிக்கட்டுகளை சுமந்து போகிறவன் கண்ணீரோடு அதை சுமக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆனால் அவன் அறுவடைக்கு நாளிலே அதை அறுத்து தன் கையிலே அதை கொண்டு போகும்போது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவன் ஆராதித்து போகிறான். நீங்கள் சுமக்கும் போது அழுகலாம், வேதனையை சுமக்கும் போது அழுகலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நிந்திக்கும் போது அழுகலாம். ஆனால் உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளிலே அந்த அழுகையை சந்தோஷமாய் மாற்றும் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் அந்த அழுகையின் மத்தியிலும் நீங்கள் தேவனை உண்மையாய் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பலவீனப்படும் போதெல்லாம் அவரை குற்றப்படுத்துகிற நாவுகளோடு அவருக்கு முன்பாய் முறுமுறுப்போடு நாம் வந்து நிற்கிறோம். அது அல்ல. ஆண்டவரே, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு எழுதுகிறேன். எனக்கு ஒரு இடத்துல பேரு இதுதான், நீங்க போதும். பாஸ்டர் வந்துட்டாரு. என்னங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த முதியோர் இடத்துல என்னோட பேர் இப்படிதான், நீங்க போதும் பாஸ்டர். என்னங்கம்மா அப்படி வச்சிருக்கீங்க? ஆமாம், ஏசப்பா போதும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களே. ஏன்னா அந்த வயதை நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும். வயதானா அப்போ தான் அரவணைப்பு அதிகமாக தேவைப்படுது, அப்போ தான் அன்பு அதிகமாக தேவைப்படும். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் முதிய நிலத்தில் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு நாளும் புலம்புற காரியம், ஒரு தாயார் சொல்கிற காரியம், என் பையன் அம்மா இருங்கம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான், நான்
கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. நானும் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கேட்டுக்கிட்ட போய் பார்ப்பேன், இன்னைக்கு வந்துருவானான்னு பார்ப்பேன். வரல. ஏன் பாஸ்டர் அவன் வந்துடுவானா? நான் சொன்னேன், அவன் வருவானா எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறாரு, அவர் போதுன்னு நினைக்கிறேன். அவங்க உடனே அழுதாங்க. ஏசப்பா எனக்கு போதுமா? அப்பா சொன்னேன், சொல்லுங்கள். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமென். அந்த முதியோர் இடத்துல நவாப்பழம் மரம் இருக்கும். நான் வாரம் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா என்ன செய்யுமா, அந்த நவாப்பழம்லாம் கீழே விழுந்துடும், அது மண்ணோடு இருக்கும், அதை எடுத்து வைக்கணும். ஒரு சில வாரம் போலன்னா அது இன்னும் அதிகமாக அதை எடுத்து வச்சுருக்கோம். ஐயோ ஐயா நீங்கள் போன வாரம் வரல, உங்களுக்காக நிறைய எடுத்து வச்சுருந்தேன், கெட்டு போச்சு, நான் இந்த வாரம் எடுத்து வச்சுருவேன். கேட்கும், அம்மா அதெல்லாம் வேணாமா? இல்லைங்கய்யா நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. அது அப்படியே நிறைய அப்படியே டெய்லி உட்காந்து அதுக்காக பொறுக்கி எடுக்குமா. அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே இவங்களுக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. இந்த மனித அன்புகள் பல நேரங்களில் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தோல்வியை மாத்திரம்தான் கொடுக்குது. பெத்த பிள்ளை இவ்வளோ ஒரு சூழ்நிலை மத்தியில் நடந்தும்போது அவங்க யார்கிட்ட போக முடியும்? இன்னொரு தாயார் சொல்லுவாங்க, என் தாயும் தகப்பன் அங்கே இருக்கிற ஒரு கூட நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்தான், கொடுக்கும்போது சொன்னா அவங்களுடைய மகளுடைய கல்யாணம், மகனுடைய மகளுக்கு கல்யாணம், அந்த பத்திரிக்கை எழுதியிருக்கிறாரு, என் தாய் தகப்பன் இறந்துட்டாங்க, லேட் போட்டுருச்சு, நீங்கள் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் பாட்டுக்கு யாராவது சொன்னாங்க சொல்லி கல்யாணத்துக்கு அங்கிட்டு வந்துடாதீங்க, ஏன்னா கல்யாண பத்திரிக்கையில் நீங்கள் செத்துட்டீங்கன்னு எழுதிட்டேன். அவங்க சொன்னாங்க 9 பிள்ளை பெற்றுருக்குறாங்க. 9 பிள்ளை பெற்ற அவங்க நிலமை. சார் ஏன்பா இப்படி போட்டேன்? ஆமாம், நீங்கள் வந்து எதுக்கு, நீங்கள் அங்கே என்ன செய்ய போகிறீங்க, உங்களால் ஒரு பிரயோஜனம் எங்களுக்கு இல்லை, அதனால தான் நீங்கள் செத்து போயிட்டே சொன்னேன். எவ்வளோ இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு இதை விட ஒரு 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 மோசமான விஷயம் என்னவா இருக்கும்? அவங்க அப்படியே அழுகுறாங்க. என் பிள்ளை பத்திரிக்கை கொடுத்துருக்கான், நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி எழுதி பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சொல்லுவோமா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆமென். பல இடங்களில் நான் கடந்து போகும்போது நான் கற்றுக்கொள்கிற அனுபவத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் மனிதர்கள் கடந்து வருகிறது ரொம்ப கடினமான சூழ்நிலை. நீங்கள் எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் திரும்ப அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது, நன்றியை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு மாற என்ன தெரியுமா, சும்மாவா எனக்கு செஞ்சீங்க, ஏதாவது எதிர்பார்த்தானே செஞ்சுருப்பீங்க, நான் எதுவும் உங்களுக்கு செய்யலையா, எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், உங்கள் கூட வந்தேல, உனக்கு உதவி செய்கிறதுனா நான் கூடவே வச்சுருந்தேன். அவங்களுக்கு நீங்கள் தேடி தேடி செஞ்ச உதவியை கூட ரொம்ப உதாசீனம் பேசுவாங்க. அதனால் ஒன்று தான் வச்சுங்க, நீங்கள் நன்மையை மனுஷன்ட்ட எதிர்பார்க்காதீங்க, நன்மையை மனுஷன்ட்ட எதிர்பார்க்காதீங்க, அவனால் நன்மையை செய்யவே முடியாது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்க, திரும்ப திரும்ப நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. எது வரைக்கும் நன்மை செய்வோம் சொல்லுங்கள்? நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை செய்து கொண்டிருப்போம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் சிநேகம். ஏன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நித்திய வாழ்வின் ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசு வரும்போது நமக்கு 1000 வருட அரசாட்சி காத்து இருக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடைய பிள்ளைகளா, ராஜாக்களா, ராஜாத்திகளா, தேவ மகத்துவம் உள்ள பிள்ளைகளை நம்ம வாழ்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்கே மரித்து போகிற பொழுது அவர்கள் ஒருவர் நம்மை குறித்து நினைக்கிறதில்ல,
நம்ம மறிச்சு போனோம்னா எத்தனை பேர் கண்ணீர் வடிப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியல. ஆனால் அந்த கண்ணீர் உண்மையாக தெரியாது. ஆனால் ஒருவர் கண்ணீர் வடிப்பார். என் பிள்ளை மறிச்சிருச்சே சொல்லி ஒருவர் கண்ணீர் வடிப்பார். அப்படி கண்ணீர் வடித்த இயேசு லாசருவை தேடி வந்தார். அப்படி கண்ணீர் வடித்த இயேசு இன்றைக்கு உங்களையும் என்னை தேடி வந்திருக்கிறார். நம் கண்ணீரை கணக்கில் வைத்துள்ளார். சொல்லுங்க, என் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்துள்ளார். நிறைய நேரங்களில் இங்கே தனிமையில் அழுகும்போது கண்டுக்காமல் போகிற மனுஷங்களை பார்த்துருக்குறீங்க. நீங்கள் நினைப்பீங்க, நான் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நினச்சிருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, உங்கள் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் வேதனை எடுத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் ஏமிமா நைட் நேரத்தில் உட்காந்து அழுகும். இந்த கால் வலி வந்துட்டு அது சத்தம் போடாத, யாரையும் உசுப்பாமல், ஆனால் கச்சிருக்கிறதுனால சில நேரங்களில் எனக்கு அந்த உணர்வு வந்துடும். நான் எந்திரிச்சு பார்ப்பேன், ஏமிமா என்னை உசுப்பி இருக்காது. சில நேரங்கள் உசுப்போம், பல நேரங்கள் உசுப்பாது. அப்படி எந்திரிச்சு பார்ப்பேன், அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன். நான் அவன்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன், ஏதாவது என்னை உசுப்பு சொல்லிக்கலன்னா அந்த எந்திரிச்சு அந்த மருந்தை காலில் போட்டுட்டு இந்த கால் வலிக்க சொல்லி இந்த மருந்து போடும். நான் ஒன்று நினைக்கிறேன், இந்த மனிதனுடைய தயவு ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கலாம். ஏன்னா நேற்று இருந்து அந்த ஒளிக்காரன் இருக்கிறாரு, பாஸ்டர் உங்கள் கூட எல்லோரும் இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்களே. நான் எங்கே தனியாக இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் கண்ணீர் விடும்போது கூட நான் மற்றவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்லுவான்னு நான் நினச்சது கிடையாது. ஏன்னா அந்த ஆறுதல் மாறி போகும். அந்த ஆறுதல் தேவைக்கானதாக கூட இருக்கலாம். அந்த ஆறுதல் நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கும்போது, ஒருவேளை அவர்கள் கண்ணீர் வடிக்கும்போது நான் சில நேரம் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது எப்படி இருக்குமா, அன்னைக்கெல்லாம் நான் உங்களுக்காக செஞ்சேனே, நீங்கள் எங்களுக்கு எதாவது செஞ்சீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே, அப்படி ஒரு சூழ்நிலை வேண்டாம். சொல்லுங்கள், உங்கள் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்கள், என் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீரை அவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கண்ணீருக்கு அவர் பதில் தர காத்திருப்பதா ஒரு அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போமா? அப்படி எழுந்திருப்போம். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க என் கண்ணீரை ஆண்டவர் நினச்சிருக்கிறார்? நான் விட்ட கண்ணீர் கணக்கே இல்லை. அந்த கண்ணீர் விடும்போதெல்லாம் ஒரு வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, நான் மட்டும் என்ன செஞ்சேன், எல்லாராலையும் வெறுக்கப்படுறேன், எல்லாரும் என்னை நேசிக்க மாட்டேன்றாங்க, எனக்கு மட்டும் ஏன், மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் தாமதம், மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ நடக்குது, நான் உண்மை தேடுறேன்னு சொல்லி ஆண்டவர் முன்பாக நீங்கள் புலம்புனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன் கண்ணீர் துடைக்கப்படும், இன்றைக்கு நான் உனக்காக அற்புதம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரி அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. தகப்பனே, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதே உமக்குத்தானே, உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே, வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா,
அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்கு. அப்படி கண்களை மூடி கரங்களை கர்த்தருக்கு நேர கண்களை பாருங்க. ஆண்டவரே, அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ராஜா. என் வாய் புலம்புவதற்காக அல்ல, உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக, உம்முடைய அன்பின் ஆழங்களை ருசிப்பதற்காக. ஒரு நாள் அதை மறந்துடாதீங்க ஆண்டவரே. சோதர ஆண்டவரே, தகப்பனே, அல்லேலூயா தகப்பனே, அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே. தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே. தாங்கி நடத்துவது உங்க கிருபை. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. நீங்க இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நெருக்கப்படும் போதெல்லாம் நம்ம பலவீனம் ஆயிடக்கூடாது. துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்க 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 பாடுகள் மத்தியில் ஒரு வெற்றி ஆண்டவரால் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இந்த ஃபெய்த்ஃபுல்னஸை குறித்து நேற்றைய தினத்தில் நான் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்டபிளில், அன்எக்ஸ்பெக்டபிளில், நோ எக்ஸ்பெக்டபிள். நீங்கள் எதிர்பார்ப்பு அற்ற ஒரு நிலையின் மத்தியில் வெற்றி நிச்சயன்ற பயணத்தில் நடக்கிறதா ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நீங்கள் முழுவதுமாய் விசுவாசிக்கும் போது நீங்கள் வெற்றியை அடைவீர்கள்ன்றதில் எந்த மாற்றம் கிடையாது. நிச்சயமாக அதுக்குள்ளே உண்மையாக நடங்க. இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே தனக்கு ஒரே போஜனம் என்று சொல்லி அதை தான் செய்து முடித்தார். இயேசு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராய் மாற்றப்பட்டார். கொஞ்சம் யோசிங்களேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாய், ஒரு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், பூமியின் எல்லாவற்றிலும் உயர்ந்த ஸ்தானத்திலே நாம் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு வாழ்க்கை
கிடைச்சதை வச்சு ஒரு வாழ்க்கை, இருக்கிறது போதுன்ற ஒரு வாழ்க்கை, இருக்கிறது இழந்து விடக்கூடாதுன்ற ஒரு பயத்தோடு இருக்கிற வாழ்க்கை, அனுதினமும் ஏதோ நடந்துருமோன்னு பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, அதுவல்ல, நான் மேலான உயர்ந்த நாமத்தை உடையவர், அதனாலே உனக்கு அற்புதமான வாழ்வை தருவேன்னு சொல்கிறாரு. உள்ளத்தினால சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு போது ராஜா, எனக்கு நீர் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த இருதயம்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் காலத்தையும் சூழ்நிலை பார்க்குறீங்க. வேதம் சொல்கிறது, காற்றை பார்க்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மழையை பார்க்கிறவன் சோதரன் காற்றை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான், மலையை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். நீங்கள் காற்றையும் கடலையும் பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. சூழ்நிலையை பார்க்கிறவனால ஒரு நாள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலை உண்டாக்குனவரை பாருங்க. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் அவர் யாவையும் செய்து முடிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க இது எப்படி சாத்தியமாகுமோ, இந்த காரியம் எப்படி வெற்றியா முடியுமோ, இந்த காரியத்தில் நான் எப்படி வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், நான் ஜெயத்தின் தேவன், நான் வெற்றியின் தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். மல்லடியாய் இருந்த சாராளை குறித்து சொல்லுகிறார். அடுத்த உற்பவ காலத்திலே நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லும்போது அவள் கற்பம் செத்தவள், அவள் உற்பவிப்பதற்கு தகுதியற்றவள், அவள் சரீரம் செத்தவளாய் இருந்த போதும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் தேவனாய் வெளிப்பட்டார். சாத்தியமற்ற வாழ்வு, நிறைவேறுவதற்கான ஒரு துளி கூட வழிகள் அற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறவனுக்கு அது சாத்தியமாகும். அல்லேலூயா சொல்லுங்க, தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அந்த உணர்வு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எஸ்டிமேட் போடாதீங்க. அன்னையர் சொல்கிறாங்க, 60 வயது வரைக்கும் திட்டமிட்டு வச்சுருக்கிறேன், எங்கெல்லாம் சேவிங்ஸ் வச்சுருக்கேன், எங்கெல்லாம் இடம் போட்டு வச்சுருக்கிறேன், எங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு தேவையான நகைகளை வாங்கி வச்சுருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் பிரயோஜனம் என்ன? நீ உலகத்தை ஆதாயப்படுத்துகிற ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனை கற்றுக்கொடு. உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிக்கு கர்த்தருடைய மகிமையை கற்றுக்கொடு. தாவீது தான் மரிக்கும் தருவாயிலே சாலமோனை அழைத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சபதரித்து வைத்த அநேக ஆயிரங்கள் பொன்கள் லட்சங்களுக்கு மேலாக தேவனுக்காக நான் வைத்திருக்கிறேன், அவைகளை நான் உனக்கு தருகிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு, கர்த்தருக்காகிலும் ஏதாகிலும் செய் என்று சொல்லி அவன் சொல்லும்போது உத்தம தகப்பனாய் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்றுதான், தேவனை நம்பு, தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டிரு, அவருக்காக வாழு, அவருக்காக மாத்திரம் வாழு என்று கற்றுக் கொடுக்கிற அந்த தாவீதை தான் சொல்லுகிறார், உன் சிங்க ஆசனத்தில் வீட்டிருக்கிற தக்கவன் ஒருவனும் இந்த இஸ்ரவேலில் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லி இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் டேவிட் சிட்டி என்று தான் அழைக்கப்படுகிறது. தேவன் சொன்னதுதான், அவர் வாக்கு பண்ணினதுதான், அவர் வார்த்தை மாறாத தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு பண்ணுகிறார். நீ எப்பொழுதும் இயேசுவையே நம்பிக்கொண்டிரு. அவரை நம்பிக்கொண்டிருக்கிற நீ ஒரு நாள் வெட்கம் அடைவதில்லை. உன் வாழ்விலே அவர் முன் குறித்ததை அவர் நிறைவேற்றாமல் போவதில்லை. ஏனென்றால் அவர் மேலானதை தருகிற தேவன். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையான ஓ வாழ்க்கையில இயேசு நிச்சயம் வருவார். நீ வெறுமை நினைக்கிற, இனி பிரயோஜனம் இல்லை, அநேகரால் நிராகரிக்கப்பட்ட அந்த முதியோர் இடத்துல சொல்லுவேன், நீங்க எப்படி தெரியுமா? உடனே சொன்னாங்க, தோலெல்லாம் சுருங்கி அசிங்கமா இருக்கிறீங்க. இல்லை, நீங்களாம் அழகிகள், பேரழகிகள். பாஸ்டர் போங்க பாஸ்டர். ஆமாம், நீங்கள பேரழகிகள். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் அழகிகளாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். மனித பார்வையிலே நீங்கள் கண்கள் சுருக்க உள்ளவர்களாக, சரீரம் சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவ பார்வையில் நீங்கள் மனவாட்டிகள்.
கர்த்தர் உடனே சொன்னாங்க, நாங்கள் அழகாக இருக்கோமா, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை இன்னும் அவருடைய மனவாட்டியை அவர் வச்சிருக்கிறாரு. நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றே ஒன்று செய்யுங்க, அவர் துதிங்க. அப்போ ஆண்டவர் யாரை தேடி தெரியுமா? நிரம்பினத படகல்ல, அந்த படகு இடத்துல அநேக படகுகள் இருக்கு அந்த கடற்கரையோரத்தில். ஆனால் ஒரே ஒரு படகு கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது, அது வெறுமையான பேதுருவின் படகு. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு ஆண்டவர் அந்த வெறுமையான உங்களை தேடி வந்திருக்கிறார். தோல்விகள் மத்தியில தேவன் எனக்கு உதவி செய்யலை ஏன் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உங்களை தேவன் தேடி வந்திருக்கிறாரு. 38 வருஷமா வியாதியோடு படுத்து கிடந்து என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை என்ற போதிலும் நான் அந்த இடத்தை விட்டு விலகி போகல. அந்த இடத்துல இனி நடக்காது. அநேக நேரம் எப்படி பார்க்குறோம், இனி நடக்காதுங்க, இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இருக்கிறத வச்சு எப்படியாவது வாழணும். அவன் அப்படி நினைக்கல. அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கல. அவன் நம்பிக்கொண்டிருந்தான், என்றாகிலும் ஒரு நாள் என் வாழ்வு மாறும் என்று, என்றாகிலும் ஒரு நாள் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவன் அதே இடத்திலே எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்தது, இயேசு அவனை தேடி வந்தார். சொல்லுங்க, இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார். 38 வருஷமாய் இருந்த அந்த மனிதனை தேடி வருகிற இயேசு என்னை தேடி வருவாரா? நிச்சயமா இன்றைக்கு உங்களை அவர் தேடி வந்திருக்கிறார். பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் கேட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை இந்த முன்னறிந்ததுன்னா என்ன தெரியுமா? முன்னறிந்தது என்னது? இல்ல, நாம தோத்து போறவங்கன்னு அவருக்கு தெரியும். நம்மளா யாரு? தோத்து போறவங்க. தோத்து சரி, சில நேரங்கள் நான் பார்க்குறேன், இந்த காரியத்தை எனக்கு செய்யவே முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், இதை செய்யப்பாடுப்பார். பா உங்களுக்கே தெரியும் இது எனக்கு செய்ய தெரியாது, செய்ய. நான் தானே சொல்கிறேன் செய்ய, அதில் நான் தோத்துத்தானே போவேன், நீ செய்ய. நான் தோத்துத்தான் போவேன்னு எனக்கு தெரியும், நான் தோத்துத்தான் போவேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் என்னை செய்ய சொல்கிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ராகுல் அங்கே ஃபெயில் தான் ஆவான்னு எல்லாருக்கும் தெரியும். 200 ரூபா ஃபார்ம் கொடுத்து வாங்கும் போது அவன் ஃபெயில் ஆவான்னு நிச்சயம் தெரியும். அவனோட சொன்னேன், என்ன ஆண்டவரே, அவன் தான் தோத்து போனேன், வீடு அவனை எழுத சொல்லு. அப்போ அவன் ஃபெயில் ஆயிரும்ப்பா, அவனை எழுத சொல்லு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யோசிச்சு பாருங்களேன்,
தோற்றுத்தான் போவோன்னு முழுதா தெரிஞ்ச பிறகும் நம்ம அதுக்குள்ள பயணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறேன்னா ஒரு பெரிய வெற்றியை நமக்கா வச்சிருக்கிறார் அர்த்தம். அந்த வெற்றிக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற தேவன் யாருன்னு நம்ம அறிஞ்சு கொள்ள அனுமதிக்கிறார். நான் நம்புறேன் அந்த ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் இனி ஒரு நாள் ராகுல் ஃபெயில் ஆக மாட்டான். ஆமென். ஏனென்றால் தேவனை அந்த தோல்விக்குள்ளே அவனை அனுப்பினார். வெற்றியின் பயணத்துக்கு நேராக நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அங்கே 200 ரூபா பணம் போச்சு இல்லை, வெளியேற பெற்ற தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு அவனை எங்களால் சரி செய்ய முடியல, ஆனால் தேவன் நிச்சயம் அவனை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்த அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்த கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உமை என்றென்றும் உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உமை என்றென்றும் உயர்த்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் நான் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வில் விளக்காய் வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. நீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அன்பு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ சில இடங்களில் அன்பை கற்றுக் கொடுக்கறதுக்கு வேலை எனக்கு வச்சிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் அன்பை நாங்கள் கற்றுக்கொள்கிறாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு தெரியும் அன்பை பற்றி பேச தெரியாது, அன்பாக நடந்துக்க தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு என்ன வேலை தெரியுமா, நேற்றைய தினத்தில் இரவு 10 மணிக்கு 11 மணிக்கு ஒருத்தட்ட வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அன்பை குறித்து. நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, இன்னைக்கு காலையில் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் அதை அப்படியே செய்ததாக சொல்லி எனக்கு சொல்கிறார், பாஸ்டர் அன்பை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. நான் அன்புடன் என்னன்றது தெரியாமல் அடிக்கடி ராகுல் எனக்கு ஒரு சொல்ல, அன்புக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாங்கப்பா. எனக்கு இப்போ அன்புக்கு ஸ்பெல்லிங்கில் தெரியாது, அன்புடைய ஆழம் தெரியும். ஆமென். அதை பயணிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை இன்னும் அதிகமாக அதுக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். என்னுடைய கோபங்கள் உங்களை வருத்தப்படுத்தி இருந்து போனால் ஆனால் அதை அன்போடு செயல்பட காத்திருக்கேன். சொல்லுங்கள். வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வில் வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்த அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்த கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உமை என்றென்று ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே உமை என்றென்று உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே என்றென்றும் ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே இயேசுவே உந்த அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்த கிருபையை உயர்த்திடுவே. அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போம். ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் தேவனை அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தி நாம் முடிக்க போகிறோம். எழுந்திருப்போமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? ஒரு சில நிமிஷங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே. எழுந்திருந்து கரங்களை உயர்த்துவோம். எழுந்திருப்போம். அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் உம்மை
அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா. உம் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. ஆமென். ஒரு 2 நாளைக்கு முன்பாக, ஒரு சில தினக்கு முன்பாக நான் மெசேஜுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த இடத்துல மெசேஜ் கொடுக்குறதுக்கு திடீர்னு நான் ஃபோனை வந்துச்சு, டக்குன்னு எடுத்து பார்த்துட்டேன். உடனே கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தேவ பிரசன்னத்தை வெளியே போகாதீங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ள இருங்க, மொபைல் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னாரு. மன்னிச்சிருங்கய்யா. ஆக்சுவலாக இது இப்படிலாம் யாராவது முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ மன்னிச்சிடுங்க, நான் அதுக்காக பார்க்கல. இல்லை நீங்கள் பார்த்தீங்க, நான் பார்த்தேன், சரி வச்சுட்டேன். ஒன்றே ஒன்று தான், தேவனை அறிகிற அறிவு உங்களை இன்னும் ஆழமான அன்புக்குள்ளே கொண்டு போகும். நிதானத்தை கொடுக்கிற தெய்வ அன்பு. சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்ன போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதும். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. அப்படியே கரத்தை உயர்த்திக்கோங்க. அப்பா, உம்மை நான் அறியணும். சொல்லுங்க, உம்மை அறியணும். இயேசுவை நீங்கள் அறிங்க. எனக்கு அவங்கள பற்றி தெரியும், இவங்கள பற்றி தெரியும், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, எனக்கு யாரை பற்றி தெரிஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனமாற நான் மனுஷன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க மாறிடுவாங்க. அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களே. அவர் சொல்கிறாரு, நிறைய இதில் ஒரு ஊழியக்காரு, அந்த பொண்ணு அப்படி பேசுனாங்க, அந்த பொண்ணு அப்படி பேசுனாது, அந்த பொண்ணு தாங்க பேசுனாங்க. என்னால் நம்பவே முடியலையே, அவ்வளோ அந்த பொண்ணு உண்மையாக இருக்குமே, அந்த பொண்ணு என்னை படுத்தி பேசிட்டா. மாறுவாங்க. மாறுறதா மனுஷன். மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் இயேசுவை தான் நம்பணும். சரிங்களா? அப்போ சொல்லுங்கள் உள்ளது, ஆண்டவரே நான் உண்மை அறியணும் ஆண்டவரே, உண்மை இன்னும் அறியணும் ஆண்டவரே, உண்மை அம்மா அறிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்போ மாறுகிற மனுஷனுக்காக, அவங்கள அறிஞ்சுக்கிறதுக்காக, அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளவோ நான் முயற்சி பண்ணி தோற்று போனேன். ஆனால் மாறாத இயேசுவை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை அறிவதற்கு உங்கள் இருதயங்களை ஆயத்தமாகணும். அப்படி அன்பின் ஆழங்களுக்குள்ளே பயணிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அப்படி திருக்கரை உங்களை ஆசீர்வதிக்கிறது. சமாதி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசத்தி ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி எடுத்துக்கிந்தாப்பனே. நாங்கள் உண்மை அறியணும், இன்னும் அதிகமாக அறியணும். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்க. இப்படி கிருபை நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீதியான காத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் வசனம் சொல்கிற நேரம் முன்னாடி வந்து வசனம் சொல்லலாம்.